இந்திய அணிக்கு இவர் தேவையா? ஃபேன்ஸ் எல்லாம் பல நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிளேயரு ஃபைனலி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல சேர்ந்துட்டாரு. வேர்ல்டு கப் டீம் ரெடி ஆயிருச்சு. ஆனா இந்த பிளேயருக்கு வாய்ப்பு சர்ப்ரைஸ் ஸ்பீக்கிங். இந்த வேர்ல்டு கப்ல இவர் என்ன பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பாருங்க. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக சஞ்சு சாம்சனை வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்துட்டாங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்தது மட்டும் கிடையாது, கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக சஞ்சு சாம்சன் தான் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இது செம்ம ஹாப்பியான விஷயம்தான். அதே நேரத்தில் சர்ப்ரைஸ் பிக்கிங்காக இசான் கிசானும் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் சேர்த்துருக்காங்க. நடந்து முடிந்த ஸ்மார்ட் 2020 சீரீஸில் லீடிங் ரன் ஸ்கோரராக இசான் கிசான் இருந்ததுனால அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்காக இவர் விளையாண்டு பல வருஷம் ஆன நிலையில் மறுபடியும் இந்திய அணிக்கு திரும்பி இருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸை வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் சுப்மான் கில் சேர்க்காத நினச்சி யாருமே பெருசாக ஃபீல் பண்ணலை. அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் கன்சிடர் கூட பண்ணாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுக்காக அவர் எவ்வளோ பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு கேப்டனாகவும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்ரேயஸ் ஐயர்னு கூட சொல்லலாம். ஆனால் அவருக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இடங்கிறது தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எப்படி சுப்மான் கில்லை தூக்கிட்டு அந்த இடத்துல சஞ்சு சாம்சனை போட்டாங்களோ அதே மாதிரி கேப்டனாக இருக்கிற சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியாவை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு செம்மையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹார்திக் பாண்டியா. பேட்டிங் பவுலிங் சொல்லி ரெண்டுலேயுமே தன்னோட திறமையை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சூரியகுமார் யாதவ் அவ்வளோ மோசமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 20 இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 கூட அடித்தது கிடையாது. நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி பல வெற்றிகளை குவிச்சிருக்கு, பல ரெக்கார்டை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப்புக்காக ஒரு பிளேயரை டீமில் சேர்க்கணும்னா முதல்ல ரோஹித் சர்மாவையும் கோலியும் தான் சேர்க்கணும். அந்த அளவுக்கு திறமையான பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. லாஸ்ட் 2020 வேர்ல்டு கப்பை ரெண்டு பேருமே வாங்கி கொடுத்த உடனேயே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரிட்டையர்ட் ஆக வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2020 பெஸ்ட்டு கேப்டன்னா அது ரோஹித் சர்மா மட்டும்தான். கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவை 15 பேர் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. டீம் செலெக்ஷனுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடுறது ஈஸி, ஆனால் இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு யுத்தமே நடத்த வேண்டியிருக்கு. அவ்வளோ பேர் இங்கே வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் 15 பேர் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சோம் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப்புங்கிறது ஒரு சாதாரண டோர்னமெண்ட்டே கிடையாது, ஒரு தேசத்தின் நம்பிக்கை. ஒவ்வொரு சிக்ஸ்லேயும் சந்தோஷமும் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு விக்கெட்லேயும் கண்ணீரும் இருக்குது. ஸ்குவாடில் இல்லாத பல பேர் இந்த கனவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் கனவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான டைம் வரும், வெயிட் பண்ணுங்கள். நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் யாரை சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.